நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆலயத்தில் 21 நாள் அதிகாலை ஜபம், 5 மணிக்கு 5லேருந்து 6:30 வரைக்கும் சர்ச்சில் ஜபம். இப்படி வருடம் நடத்த தேவன் கிருபை கொடுத்து வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜபம்தான் முக்கியம், மற்றதெல்லாம் அதற்கு பிறகுதான். இந்த ஜபத்தின் இந்த 6வது நாள் கர்த்தர் கொடுத்தார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சபையில் வருகிற ஜனங்களுக்கு நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் வந்தவர்கள் வராதவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்க, இவைகளை பார்க்க, ஆண்டவர் விட்டு நெருங்கி வருவதற்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்றுதான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எல்லாம் போயிடும். 1 ஜபம், 2வது வசனம். ரெண்டு கண்களை போல வாழ்க்கை தடுமாறாமல் இருக்க, ஆண்டவருக்காக வாழ இவைகள் முக்கியம். இதை அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒத்துக்கொள்ள முடியும். முதலில் ஜபம், 2வது வேதம், மற்றதெல்லாம் அதற்கு அடுத்துதான். இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து ஒரு வார்த்தையை வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. அப்ப தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை சொல்லி அதில் குறிப்பாக என்ன பார்க்கிறோம்? தேவனிடத்தில் யார் அதிகமா அன்பு கூறுறாங்க, தேவன் யாரிடத்தில் அதிகமாய் அன்பை செலுத்துகிறார், அவர்கள் மூலமா அநேக காரியங்களை அவர் செய்ய முடியும் என்பதை நாம பார்த்தோம். இந்த ஜபம் யாரை கொண்டு என் சபையை கட்டுவன்னு சொன்னார் என்பதை பேதுருவை குறித்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். பேதுருவோடு அப்போஸ்தலர்கள். ஆனா பேதுருக்கு அதிகமா ஆண்டவர் அவர் மேல ஒரு அன்பை செலுத்தினதாய் பார்க்கிறோம். இப்போ இந்த அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? ஜபம் பண்ணணும். ஜெபிக்கிறவர்கள் அன்பா இருக்க முடியும், ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக வாழ முடியும். இப்போ முதலில் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜபத்தை முக்கியப்படுத்துகிறார். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. ரொம்ப வியாகுலப்பட்டு, ஏசாமி அவருக்காக ஜெபம் பண்ணல, அழுது வியாகுலப்பட்டு அவருக்காக ஜெபம் பண்ணல, எல்லாருக்காக. அப்படி அவர் ஜெபிக்க அந்த ஜெபம் எப்படிப்பட்டது? அதிக ஊக்கத்தோடு, அதிக ஊக்கம், உற்சாகத்தோடு. அப்படி இருக்கும்போது வேர்வை கீழே விழுந்தது. எப்படி? இரத்தத்தின் பெரும் துளிகளாய் விழுந்தது வேர்வை. ஆனா இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அந்த அவரோடு சேர்ந்த இன்னும் 2 சீஷர்களும் போயிட்டு, நான் ஜெபம் பண்ண போறேன், இங்க இருந்து விழித்திருங்க, நான் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு உதவிக்காக கூட அழைச்சிட்டு போறாரு. அவங்க என்ன செய்யறாங்க? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38லேருந்து 40 தொடர்ச்சியான வசனங்களை நீங்கள் பார்த்தால் அவங்க தூங்குறாங்க. இயேசுசாமி கதறுகிறார், வியாகுலப்படுகிறார், வேர்வை சிந்துகிறார், அது ரத்தமா விழுகிறது. அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்றாரு. ஆனா இவங்க நித்திரை மயக்கம், தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரம் உங்களால விழித்திருக்க முடியலையா? சோதனை வரப்போகுதே, நீங்க எப்படி சமாளிப்பீங்க? ஜெபம் வேண்டும் என விழித்திருக்கும்படி அவர் சொன்னார். அப்போ இப்படி அந்த ஜெபத்திலே இல்லாம, தேவனுக்குள்ளே இல்லாம போகிற நிலை, ஒருவேளை ஜெபம் இல்லாமல் பாவம் செய்கிற நிலை, குறைபாடு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, நீங்கள்
சொஸ்தமடையும்படி. வியாதியா இருக்கீங்களா? உங்கள் குற்றங்களை கவனிங்க, ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் முதல் நாள்ல இருந்து சொல்லி வரோம். ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி? அறிக்கையிட்டு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. அங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் பாருங்க, அவங்க ஊக்கமா ஜெபிக்கல, ஆண்டவர் ஊக்கமா ஜெபித்தார். ஆனால் இவர்கள் இங்கே தூக்கத்தோடு காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மனுஷன்தான் பேதுரு. அந்த பேதுரு நாள் வந்தபோது, ஜெபத்தில் விழுந்தபோது, கர்த்தருடைய வசனத்தை அறிந்தபோது, ஆவியானுடைய பலனை பெற்ற போது ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்றாரு. அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம், மாயமற்ற உண்மையான சிநேகம் வேண்டும். மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களா இருக்கணும். மாய்மாலமான அன்பு கூடாது. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடியால் என்ன சொல்றாரு பாருங்க, சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஒருவரில் ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. எப்படி? சுத்த இருதயம், சுத்தமான இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமா அன்பு கூறுங்க. எந்த தங்கு தடையின்றி அன்பு கூறுங்கள். இதே 1 பேதுரு 4 அதிகாரத்தின் 8 குறிப்பிடுகிறார் பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேல ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். ஏன்? அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப இந்த நாட்களில் உங்க வேலைய சபைய கட்டுவன்னு சொன்னாரு. அப்ப ஆண்டுடைய காரியம் நிறைவேறணும்னா அவரை போல ஜெபிக்கணும், அவரை போல அன்பு கூறணும். அப்ப இந்த அன்பை குறித்துதான் நீங்களும் ஊக்கமாக ஜெபித்து ஊக்கமாக அன்பு கூறுங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். பாவம் மூடப்பட்டால்தான் பரிசுத்தம் வரும். பரிசுத்தம் இருந்தால்தான் இருதயத்தில் சுத்தம் கிடைக்கும். இருதய சுத்தம் இருந்தாதான் அவரோட அதிகமா நெருங்க முடியும். அதிகமா நெருங்கினாதான் அன்பை பெற முடியும். அந்த அன்பு நிறையும் போதுதான் பிறருக்கு அன்பை கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிரமாணத்தை, கற்பனைகளை நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட நிலையில் உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த நாட்களில் கிரியை செய்ய வேண்டுமானால் வசனங்களை கேளுங்க, நிதானமா படிங்க, பாருங்க, வளருங்க. கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த 6வது நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். ஜெபம், வேதம், இதற்கிடையில் அன்பு, அந்த தன்மைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். அனைவரையும் ஆசீர்வதியும். சோர்வோடு, பலவீனத்தோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, பலவித கஷ்டங்களோடு, பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.